ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பில் சங்கருடைய இயக்கத்தில் இந்தியன் 2 படம் உருவாகி இருக்குது. இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7 வருடமா ப்ரொடக்ஷனில் இருந்த இந்த படம் இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் ஆகுறதுக்கு தயாராகி இருக்குது. முதல்ல இந்த படம் ஜூன் மாதத்துல வெளியாகும்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஜூலை 12 தேதி மாற்றப்பட்டிருக்கு. 2017 ஆண்டுல இந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சப்ப அதுக்கான ஹைப் ரொம்பவுமே அதிகமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் படப்பிடிப்பு தாமதமாகிட்டே போனதுனால ரசிகர்கள் இந்த படத்தை பெரிதா கொண்டு போகலையோன்னு தோணுச்சு. ஆனா இப்போ திரும்பவும் இந்தியன் 2 படத்துக்கான பாடல்கள் அப்புறம் ட்ரெய்லர் எல்லாம் வெளியாக ஆரம்பிச்சதும் திரும்பவும் எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகரிச்சிருக்கு. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல கமல் அவர்கள் பல கெட்டப்ல வராரு. படத்துப்படி இந்தியன் தாத்தாவுக்கு 100 வயதுக்கு மேல இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி 100 வயதுடைய ஒரு ஆளு சண்டை போட முடியும்னு ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேனாபதி கேரக்டர் வர்மக்கலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவரு. வர்மக்கலை தெரிஞ்சவங்கள பலருமே ரொம்ப வருஷ காலம் வாழ முடியும்னு சீனாவுல வர்மக்கலை தெரிஞ்ச ஒரு ஆளு 120 வயதுக்கு மேலேயும் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே இந்தியன் 2 படத்துடைய கதை என்னவா இருக்கும்னு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் சந்துரு தான் இந்தியன் தாத்தா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்தியன் 2 படத்துல வராருன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் சந்துருவோட மகன் தான் வளர்ந்து தன்னுடைய தாத்தா மாதிரியே ஊழலை தடுக்கிறதுக்கு போராடுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலேயுமே ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, மனிஷா கொய்ராலா அவர்கள் இந்தியன் 2 படத்துல சர்ப்ரைஸா ஒரு ரோல்ல வருவாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்தியன் தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய போராட்டத்தை சந்துருவோட மகன் தொடர்ந்து வர்ற மாதிரி இந்தியன் 2 படத்துடைய கதை அமையலான்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படி லியோ படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே லியோ படத்துடைய கதை எதுவாக இருக்கலான்னு மாறி மாறி எல்லாரும் ரசிகர்கள் அவங்களுடைய கருத்தை சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்தியன் 2 படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 படத்துடைய ரன் டைமை பற்றியும் சில தகவல்களை ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்தியன் 2 படத்துடைய ரன் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருக்கலாம்னோ, ஆனால் ஒரு படத்தை 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடுனா ரசிகர்கள் சலிப்படைஞ்சிருவாங்கன்னு. பொதுவாக சங்கருடைய திரைப்படம் எல்லாம் குறைஞ்சது 3 மணி நேரமாவது இருக்கும். அதே மாதிரி இந்தியன் 2 படமும் அவ்வளவு நேரம் இருக்குமா? அப்படி இல்லைன்னா ஒருவேளை இதையே ரெண்டா பிரித்து இந்தியன் 3வா கொண்டு வருவாங்களான்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.